ஹாய், நம்ம ராசுக்கு வந்து காரில் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்ட்டு. காரு கதவை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஆளாக அவன் தான் ஏறி உட்காருவான். இவனை நாம் இன்றைக்கி எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னா, ஹேர் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவனுக்கு சம்மர்னால வந்து ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. முடியும் நிறையா இருக்கனால சரி நம்ம கட் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறோம். அது தெரியாமல் அவன் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே வந்தோடனே சாருக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அப்புறம் அமைதியாக இருப்பானான்னு கேட்டாங்க. அமைதியாக இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலான்னா, ஆனால் இவன் ரொம்ப சமத்தாக அமைதியாக தான் இருந்தான். ஹேரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் எப்படி இருப்பானோன்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப அழகாக தான் இருந்தான் ஹேரை ரிமூவ் பண்ணாலும். அப்புறம் ஹேரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களே குளிக்க வச்சு காதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நம்ம ஆள் வந்து ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சம்மரில் வந்து டாகுக்கு ஹேர் கட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். அது எதனாலனா வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குவோமா. ஸ்கின் அலர்ஜிஸ் எதுவும் வராதான். ஏதாவது டிக் இருந்தாலும் அது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து சம்மரில் நீங்கள் ஹேர் கட் பண்ணுறது ட்ரிம் பண்ணுறது ரொம்ப நல்லது டாகுக்கு அப்படின்னு சொன்னார். நம்மளும் ஒரு வழியாக ட்ரிம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஈவினிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஆள் வந்து ட்ரிம்மிங்க்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.